ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். நம்ம வந்து சோஷியாலஜி ஆப்ஷனல் வந்து யாரும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட கிளாஸ் வந்து இன்னமும் உள்ள காலங்களில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? யூடியூப்பில் வந்து நமக்கு டைம் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு கிளாஸுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன் செகண்ட் காய்ஸ், இதோட சிலபஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோஷியாலஜி ஆப்ஷனலுக்கு யூபிஎஸ்சிக்கு தேவைப்படக்கூடிய சிலபஸ் வந்து வி வில் சி. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சோஷியாலஜியை பொறுத்த வரைக்கும் யூனிட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, யூனிட் 1ல் வந்து என்ன யூபிஎஸ்சியோட சிலபஸ் அப்படின்னா, சோஷியாலஜி த டிசிப்ளைன். சோஷியாலஜினா என்ன, சோஷியாலஜியோட பேசிக் கான்செப்ட் என்ன, அண்ட் வந்து அதில் உள்ள டாபிக் என்ன அப்படின்னா, மாடர்னிட்டி அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் இன் யூரோப் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி. எப்படி வந்து மாடர்னிட்டி நவீன காலத்தில் வந்து எப்படி வந்து உருவாச்சு, சோஷியல் சேஞ்சஸ் என்ன, யூரோப்பில் என்ன மாதிரியான இது வந்தது, அண்ட் எப்படி சோஷியாலஜி வந்து உருவானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி நம்ம பார்க்க போகிறோம், அண்ட் யூசஸ் ஆஃப் சோஷியாலஜியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சோஷியாலஜி இன் ரிலேஷன் வித் த அதர் சோஷியல் சயின்சஸ், அதையும் சோஷியாலஜி வந்து அதர் சோஷியல் சயின்சஸோட எப்படி வந்து அதோட ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதர் சோஷியல் சயின்ஸ்னால் வி ஆல்ரெடி நோ ஹிஸ்ட்ரி, ஹியூமனிட்டி சப்ஜெக்டாக இருக்கட்டும். சரிங்களா? இதிலலாம் எப்படி இந்த சிவிக்ஸாக இருந்தாலும் இல்லை இந்த பாலிட்டியாக இருந்தாலும் அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட வந்து அது எப்படி வந்து மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிற அதோட ரிலேஷன்ஸு அது எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம உள்ள இன்டெப்த்தாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். சோஷியாலஜி அண்டு காமன் சென்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே என்னென்னா நமக்கு ஒரு பேசிக், இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து எல்லாமே அதுக்கடுத்து உள்ள டாபிக்ஸாக நம்ம பார்க்க முடியும். ஸோ கொஷின்ஸ் வந்து நமக்கு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாடர்னிட்டி அண்டு சோஷியல் சேஞ்சஸ் இருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேசிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. அண்ட் இது வாட் இஸ் சோஷியாலஜி அண்ட் பேசிக் கான்செப்டே கொஞ்சம் நல்லா டெப்த்தாக பார்த்தோம்னா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. இதில் என்னென்னா, சோஷியாலஜி அஸ் அ சயின்ஸ், சோஷியாலஜிங்கிறது ஒரு சயின்ஸாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் பாசிட்டிவிசம் அண்ட் இட்ஸ் கிரிட்டிக்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமா ஃபேக்ட்ஸ், வேல்யூஸ் அண்ட் அப்ஜெக்டிவிட்டியும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். கைஸ், யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரீசர்ச் மெத்தடாலஜிஸ் அண்ட் அனலைசிஸை பற்றி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். சரிங்களா? இதுதான் சோஷியாலஜியோட இது. அதுக்கடுத்து சோஷியல் ரீசர்ச் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், குவான்டிடேட்டிவ் அண்டு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்ஸ் பற்றியும், மெத்தட்ஸ் அண்டு டெக்னிக்ஸ் ஆஃப் சோஷியல் ரீசர்ச் பற்றியும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா we are going to see. ஓகே கைஸ், சோஷியாலஜிக்கல் பற்றின திங்கர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் யூனிட் 4ல். அதாவது என்னென்ன திங்கர்ஸ், என்னென்ன ஆத்தர்ஸ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க. காரல் மார்க்ஸாக இருக்கட்டும், எமிலி டோர்கேமாக இருக்கட்டும், மார்க்ஸ் வெபராக இருக்கட்டும், டால்கோட் பாசனாக இருக்கட்டும், அண்டு ராபர்ட் கிங் மெட்டானாக இருக்கட்டும், அண்டு ஜிஹெச் மேடாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற இதையும் பார்ப்போம். சரிங்களா? ஒவ்வொருத்தங்களும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குன்ட்டு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் 1 வந்து நம்ம வந்து 2ஆக பிரிக்கிறோம். இது வந்து பேப்பர் 1ல் வந்து நம்ம வந்து 4 டாபிக் 4 யூனிட் மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? மொத்தம் என்ன அப்படின்னா ஒரு 182 பேஜ் இருக்குது. இந்த 182 பேஜுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பேப்பர் 1ல் வந்து அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட், சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே நம்ம பேப்பர் 2ல் வந்து பார்ப்போம். அண்டு பேப்பர் 1லேயுமே 2வது பார்ட்டில் நம்ம பார்ப்போம். பேப்பர் 1 நம்ம 2 பார்ட்டாக படிப்போம். சரிங்களா? பேப்பர் 1 நம்ம என்ன அப்படின்னா 2 பார்ட்டாக படிப்போம். அண்டு பேப்பர் 2 வந்து ஒரு 3 பார்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம சொல்ல நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே தான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இட்ஸ் அப் டு யூ. நம்ம வந்து இப்போ பேப்பர் 1ல் பார்ட் 2ல் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா?
இங்கே பாருங்கள், பேப்பர் 4 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். யூனிட் 4 வந்து பேப்பர் 1ல் வந்து இப்போ யூனிட் 4 வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து யூனிட் 5 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் கைஸ், யூனிட் 5ல் வந்து ஒன் செகண்ட் கைஸ், இட்ஸ் லோடிங். ஓகே, யூனிட் 5ல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் மொபிலிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது எப்படி வந்து சோஷியல் வந்து வந்தது, ஹையரார்கீஸாக வந்து பார்ப்போம். சரிங்களா? அதில் நிறையா கேஸ்டிசம் அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். அண்ட் இக்வாலிட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி அண்ட் ஹையரார்கி அண்ட் எப்படி இன்இக்வாலிட்டிலாம் இருந்தது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். பாவர்ட்டி, சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் தியரிஸ் ஆஃப் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், எத்னிசிட்டி அண்ட் ரேஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் சோஷியல் மொபிலிட்டி, இது எல்லாத்தையும் we are going to seeங்க. அதுக்கடுத்து என்னென்னா 6th யூனிட்னு சொல்லி பார்த்தோன்னா யூனிட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் லைஃப் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஒர்க், அதாவது சோஷியல் ஆர்கனைசேஷனில் எப்படி ஒர்க் இருக்கும், இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டியில் எப்படி வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனோட ஒர்க் இருக்கும், சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும், ஆக்குபேஷன்ஸ் எப்படி இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனோட ஒர்க் எப்படி இருக்கும், அண்ட் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், ஹியூமன் ரிலேஷன்ஸ் மூமெண்ட், அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. என்னென்னா பேப்பர் 1ஓட சிலபஸ் தான் இது எல்லாமே. அதில் நம்ம செகண்ட் புக்கோடதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த செகண்ட் புக்கில் உள்ளது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த சோர்ஸுமே நீங்கள் வந்து நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சோஷியாலஜி ஃப்ரீ நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இருக்கும். சரிங்களா? நிறையா ஐஏஎஸ் குரூப்கள், அதுக்கடுத்து நிறையா ஸ்லீப்பி கிளாஸ் நோட்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ரீயாக வந்து சில இது போட்டிருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீயாக போட்டிருக்க மாட்டாங்க, சில நோட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக போட்டிருப்பாங்க. ஸோ யூ கேன் செக் தோஸ் பிடிஎஃப். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்சிஸ்டோட அப்ரோச் டு பவர், அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாலிட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி அதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் எலெக்டரி, pluralism, concept of the state, concept of சிட்டிசன்ஷிப்பு, டெமோக்ரஸி, இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் பாலிட்டியில் படித்தது இதில் வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்ப்போம். பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்ட் அண்ட் அஜிடேஷன்ஸ் அண்ட் சோஷியல் மூமெண்ட்ஸ். ஓகே கைஸ், இதுக்கு உள்ள கான்செப்ட் கிளாரிட்டி வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஆல். ஓகே கைஸ், இப்போ வந்து என்னென்னா ரிலீஜியன் அண்ட் சொசைட்டி. இப்போ தியரிஸ் ஆஃப் ரிலீஜியன், டைப்ஸ் ஆஃப் ரிலீஜியன்லாம் நம்ம அதில் பார்ப்போம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ப்ராக்டிசஸ்லாம் அதில் பார்ப்போம். ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சோஷியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட் பற்றி பார்ப்போம். இது ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். சரிங்களா? அதை தான் இங்கே வந்து நம்ம பார்ப்போம். ரிலீஜன் இன் மாடர்ன் சொசைட்டி, அப்புறம் என்னென்னா மாடர்ன் சொசைட்டியில் எப்படிலாம் ரிலீஜன் வந்து எவால்வ் ஆச்சு, அப்புறம் ரிலீஜன் அண்ட் சயின்ஸ் அண்ட் செக்குலரைசேஷன், ஃபண்டமெண்டலிசேஷன், ஸோ ஃபண்டமெண்டலிசம், இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து 9th 10th வந்து நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக். 9th வந்து என்னென்னா ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், இது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஃபேமிலி இஸ் ஆஃப் ஃபேமிலி யூனிவர்ஸ், தேரிஸ் ஆஃப் த ஃபேமிலி, கண்டெம்பரரி ஃபேமிலி நெட்வொர்க்ஸ், ஸோ ஓகே, ஃபேமிலி டைவர்சிட்டி அண்ட் இது எல்லாமே சேஞ்சிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், லீனேஜ், ஜெண்டர்ஸ் அண்ட் செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர், patriarchy அண்ட் ஃபெமினிசம் அண்ட் சோஷியல் சேஞ்ச் இன் மாடர்ன் சொசைட்டி நம்ம பார்ப்போம். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் சோஷியல் சேஞ்ச், theories of social change, agents of social change, technological factor of social change, social agitations and social change, education and social change, இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to seeங்க. இப்போ நம்ம வந்து இது எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷினுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்ம அதுக்குன்னு க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்னா இந்த ஆன்சர் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கும்போது யூ கேன் யூஸ் ஏஏ டூல்ஸ். சரிங்களா? ஏஏ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்களாம் ஒரு ஆன்சர் இதை படிச்சுட்டு இது ரிலேட்டடாக ஆன்சர் வந்து எழுதி பாருங்கள், மெயின்ஸ் ஓரியன்டாக. ஸோ எதெல்லாம் எழுதணும் எதெல்லாம் எழுதக்கூடாது நமக்கே தெரியும். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்
ஃப்ரண்ட்டுங்கும்போது ஒரு மெயின் பாயிண்ட், அதாவது மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மெயின்கான உள்ள பாயிண்ட் வந்து தெரியும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இதுலேருந்து படிக்க போகிறோம். இதுலேருந்து படித்ததில் உள்ளதில் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். சரிங்களா? ஓகேங்களா? எழுதிட்டு நம்ம வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அதுலேயே என்ன அப்படின்னா கரெக்ஷன் கேட்க போகிறோம். அப்படி இல்லைனா யூ கேன் ஆஸ்க் எனி சீனியர் ஆஸ்பிரன்ட்ஸ். சரிங்களா? அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், ஓகே கைஸ், யூ கேன் பிலீவ் ஆன் மை நோட்ஸ் அண்ட் மை கிளாஸஸ். நான் இன்னும் உள்ள இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பேன். ஏன்னா நானும் வந்து இது சோஷியாலஜி முடிச்சிருக்கேன் பிஜியில். ஸோ எனக்கு வந்து இதெல்லாமே ஒரு ஈஸியான டாபிக் அப்படிங்கிறதுனால ஸோ ஐ எம் கோயிங் டு டேக். ஓகேங்களா? ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே 2 attempts கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மெயின்ஸ் டாப்பிக்கும் இதெல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் படிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் இது எல்லாமே ரிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து இன்னும் உள்ள ஃப்யூச்சர்ஸில் வந்து இதோட கிளாஸஸ் வந்து எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து இதோட கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.